வறுவல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை மட்டும்தான் வறுத்துக்கிட்டு இருந்தா போர் அடிக்குமே. வழக்கம் போல நம்ம வறுக்கிறத வறுக்கணும்ல. வறுத்துடலாமே. அரசியல் பேச்சு ரொம்ப நாளாச்சு. கால அரசியல் சேர்த்து வறுத்துருவோமா? சொந்த கட்சிக்காரவங்களையே எதையோ கழட்டிட்டு உட்கார வைக்கிறான்றாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதான் வரைக்கும் பொண்ணு போச்சிருவேன்னு வேற சொல்றாங்க. என்னடி சொல்ற? இதுல எப்படி இவங்க மக்கள் பணி செய்வாங்க? ஸ்வீட்டா பள்ளிக்கூடத்துல போய் பச்சை பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு உனக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சின்ன பிள்ளைகளை எல்லாம் அவங்க பிஞ்சு மனசு காயப்படும்படி பேசி உலகம் பூரா அந்த பிள்ளைய பரப்பி விட்டுச்சுல. இப்ப பக்கத்துல இருக்க அமைச்சரு சொந்த மொழி, தாய் மொழி, தமிழ் மொழி, உலகத்தின் மூத்த மொழி, செம்மொழி சுத்தமா தெரியாம திணறிக்கிட்டு இருக்காரு. மின்சார விநியோக கழகத்திற்கு இழப்பீடு நிதியாக நகர்ப்புற வெள்ள பாதுகாப்பு பாதிப்பு. பேபி கீழே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க, ஏன் மேல வரலான்னு சொன்னீங்க? உண்மைதான் பேபி, வேற என்ன பண்றது? மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். மாத்தி மாத்தி தேர்ந்தெடுத்தீங்கல்ல, அந்த மாற்றம் அழகா நிலாவரத்துல உட்காந்து கூடி உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்ட நிலாச்சோறு சாப்பிட்ட தமிழ் சமூகத்தை உச்சி வெயில்ல கூட மொட்டை மாடியில உட்காந்து சூரியத்தோறு சாப்பிட விட்டுருக்கு. நல்ல மாற்றம் இல்ல மாற்றம். இன்னைக்கு அறுசுவை அரசியல் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற அந்த முதல் ஸ்பெஷல் ஐட்டம் என்ன? கத்திரிக்காய் மிளகு கறி. அதுல வந்து மிளகாத்தூளை யூஸ் பண்ணாம மிளகு கறினா வறுவல் பண்ண வறுவல். டியூட் வறுவலாமா? வறுவல் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை மட்டும்தான் வறுத்துக்கிட்டு இருந்தா போர் அடிக்குமே. வழக்கம் போல நம்ம வறுக்கிறத வறுக்கணும்ல. வறுத்துடலாமே. டியூட் சரியா? டியூட் அரசியல் பேச்சு ரொம்ப நாளாச்சு. கால அரசியல் சேர்த்து வறுத்துருவோமா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, ரெடி ஆயிட்டீங்கல்ல? லேட்டஸ்ட் அப்டேட் நீங்களே ஆரம்பிங்க. நம்ம வீர பெண்மணி ஒருத்தவங்க வந்திருக்காங்களாம் அமைச்சரா, தெரியுமா உங்களுக்கு? வேலுநாச்சியார் மாதிரியா? வேலுநாச்சியார் தான் நமக்கு தெரிஞ்ச வீர பெண்மணி. வேற யாருப்பா? அதெல்லாம் அப்பங்க. வீர பெண்மணி வேலுநாச்சியாரை விட வேலுநாச்சியார் அவங்க படைய எதிரிகிட்ட இருந்து காப்பாத்துனாங்க. இப்ப யாரு காப்பாத்திருக்கா? என்னையா அந்த அமைச்சரோட ஸ்பெஷல் என்ன? வீர பெண்மணி வேலுநாச்சியார்னாவது எதிரிகள்ட்ட இருந்து தான் தன்னோட சொந்த படையை காப்பாத்துனாங்க. சரி, ஆனா இப்ப இருக்க அமைச்சர் வீர பெண்மணி அவங்களை பத்தி தெரியுமா? உங்களோட நடவடிக்கை என்னன்னு சொன்னாதானே தெரியும். சொந்த கட்சிக்காரவங்களையே எதையோ கழட்டிட்டு உட்கார வைக்கிறான்றாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அதான் வரைக்கும் பொண்ணு போச்சிருவேன்னு வேற சொல்றாங்க. என்னடி சொல்ற? இதுல எப்படி இவங்க மக்கள் பணி செய்வாங்க? மக்கள் நாளைக்கு சும்மா ஒரு பாவம் அந்த அம்மா கஷ்டப்பட்டு போராடி யூஜிசி அங்கீகாரமே இல்லாத ஒரு யூனிவர்சிட்டியை தேடி புடிச்சு பாண்டிச்சேரியில போய் ஒரு டிகிரி வாங்கிட்டு வந்து அரும்பாடு மட்டும் மக்கள் பணி செய்ய வந்தா. இப்படியே ஏமா உங்க சொந்த ஊருக்காரமான நீ என்ன அவங்க வக்காலத்து வாங்குறியா? இந்த ஊர் பாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவளும் பெண் தானே. பெண் தான், யாரு இல்லன்னு சொன்னா? இவள் வேற மாதிரினா ஏத்துக்கிறீங்க, இவள் வேற மாதிரினா ஏத்துக்க மாட்டீங்களா? இப்படியே எத்தனை பேர் தான் வேற மாதிரி நாங்க ஏத்துக்கிறது? சொந்த கட்சிக்காரங்களுக்கு இந்த நிலைமைன்னா அவங்க தொகுதியில இருக்கிறவங்களுக்கு என்னென்னு சொல்லுவாங்களோ தெரியலையே. சரி, அதை விடுங்க. அடுத்த அப்டேட் போவோம். ஆனா இந்த ரீல் ஃப்ரீட்டா அவனு சுத்திக்கிட்டு இருப்பாப்லையா? ஆமா, அந்த ரீல் ஃப்ரீட்டா முதலீடு எல்லாம் போய் புடிச்சிட்டு வந்தாங்களா? அவங்கள தானே சொல்ற? முதலீடு புடிச்சாங்க, அப்புறம் முதலீடு பிடிச்சாங்க, முதலீடு பிடிச்சாங்க. ஏதோ ஒண்ணு புடிச்சாங்க விட்டுட்டாங்க. ஏன் அடிச்சிருச்சா முதல்ல? அது அவங்களுக்கு தான் தெரியும். சரி, ரீல் ஃப்ரீட்டா பள்ளிக்கூடத்துல போய் பச்சை பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு உனக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சின்ன பிள்ளைகளை எல்லாம் அவங்க பிஞ்சு மனசு காயப்படும்படி பேசி உலகம் பூரா அந்த பிள்ளைய பரப்பி விட்டுச்சுல. இப்ப பக்கத்துல இருக்க அமைச்சரு சொந்த மொழி, தாய் மொழி, தமிழ் மொழி, உலகத்தின் மூத்த மொழி, செம்மொழி சுத்தமா தெரியாம திணறிக்கிட்டு இருக்காரு. மின்சார விநியோக கழகத்திற்கு இழப்பீடு நிதியாக நகர்ப்புற வெள்ள பாதுகாப்பு பாதிப்பை தடுப்பதற்கு முக்கிய நீர்வழி தடங்கள் 3.10 லட்சம் 310 லட்சம் ரூபாயிலிருந்து
அதெல்லாம் கான்வென்ட்ல படிச்சவங்களுக்கு தமிழ் எப்படிப்பா தெரியும்? கான்வென்ட்ல படிச்சவங்க இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் நடத்துறவங்க. இங்கிலீஷ் தெரியணும், இங்கிலீஷ் தான் அறிவுன்னு அத பரப்பத்தானே இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கிறவங்களுக்கு கல்லா கட்டும். தமிழ் உசந்தது, தமிழ் பெருசு, தமிழ் தான் சிறந்தது, தமிழ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கல்லா கட்டாது. எவ்வளவு பெரிய அரசியல எவ்வளவு நேக்கா நீங்க கொண்டு வர்றீங்க. சரி, அதை விடுங்க. ரெண்டாவது, இவங்க இத ரீல்ஸ் போட்டா எங்க கிட்ட எதுவுமே இல்லைங்கிறத ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லாததே எடுத்து எப்படி ரீல்ஸ் போடுவாங்க? ரீல்ஸ் போட்டாதான் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிதான் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். ஓகேவா? ஓகே பேபிமா. இந்த கத்திரிக்காய் செடியில எப்படி காய்க்கும்? நீங்க சொல்லுங்க, கத்திரிக்காய் எப்படி காய்க்கணும்? ஏங்க, கத்திரிக்காய பத்தி கேக்குறீங்க, விவசாயிங்கெல்லாம் அத பத்தி பேச மாட்டேங்கிறீங்களா? அதை கேட்கலமா. செடியில நேரா நிக்குமா, கீழே சாஞ்சு நிக்குமா? நேராதாங்க நிக்கும். சாஞ்சு நின்னா முதலமைச்சருக்கு இதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கு பரிந்துரை பண்ணலாம்னு நினைச்சேன். இதுக்கெல்லாம் நிதி தருவாங்க. இப்பெல்லாம் இதுக்குதான் நிதி தர்றாங்க டியூட், முட்டு கொடுக்கறதுக்கு. ஆமா ஆமா, உங்களுக்கு விஷயம் தெரியாது. முட்டு கொடுக்கறது முன்னாடி எல்லாம் எங்க அண்ணன் மொரட்டு முட்டு முருகேசனுக்கு தான் நிதி கொடுத்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மொரட்டு முட்டு முருகேசன் ஞாபகம் இருக்குல்ல? தெரியும், சேப்பு கலர் தான். ஓ, ஏன் எனக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு அந்த சோபால சிங்குச்சா, சோபால ஒரு டம்ளர் வச்சிருக்கேன், எடுத்துட்டு தண்ணி. நீங்க கிண்டு கொடுத்துட்டீங்க. மக்கள் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி மொரட்டு முட்டு கொடுக்கறவங்களுக்கு தான் நிதி கொடுத்தாங்க. இப்ப வாழை மரம் இப்படி சாஞ்சிடக்கூடாதான் குளத்துலிட்ட, அப்படியே ஒரு கம்ப வச்சு முட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கி இருக்காங்க. உலகத்திலேயே நம்மளுடைய வெற்றி முதல்வர் அவர் இன்று முதல் முட்டு கொடுப்பதற்கு முதல் போட்ட முதல் முதல்வர் என்ற அடைமொழியோடு அழைக்கப்படுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம், பேர் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, இந்த விவசாயிகள் எல்லாம் வறட்சி நிவாரணம் வரும்னு காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. இவர் என்னன்னா முட்டு கொடுக்கறதுக்கு நிதி ஒதுக்கிட்டு இருக்கிறாரு. பாத்தீங்களா? இல்லப்பா, இந்த எதிர்கட்சியில இருக்கிறவங்க இங்க கேக்குறாங்க, இப்ப ஆளுங்கட்சி கேக்குறாங்க, ஆளுங்கட்சிக்காரங்க எதிர்கட்சிங்க. அப்ப அதுக்கு யாருதான் விவசாயிகளுக்கு செய்யறது? இவங்க மாற்றம் வேணும்னு விரும்புனாங்க. எப்படி மாற்றம்னா, நான் வேலூர்ல வணக்கம் சொல்ல மறந்துட்டேன், அதனால எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. இப்ப தஞ்சாவூர் வந்துட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, வேலூர்ல சொல்ல வந்த வணக்கத்தை இங்க சொல்லிக்கிறேன்னு சொல்லும் போதே யோசிச்சிருக்கணும். இதே மாதிரி இந்த பட்ஜெட்ல எங்களுக்கு யோசிச்சு ஸ்கிரிப்ட எழுதி அப்புறம் தான் சொல்லுவோம். இது உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு சொல்றத அன்னைக்கு ஸ்கிரிப்ட்ல அது இல்ல, அடுத்த ஸ்கிரிப்ட்ல கண்டிப்பா அப்படிதான் மாத்தி சொல்லுவோம் நாங்க. அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த விவசாயிகளுக்கு நீங்க மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தீங்க, கரெக்ட். ஆனா சரியான மாற்றம் என்னன்னு நீங்க தெரிஞ்சு பார்க்கல. எல்லாரும் என்ன பண்ணீங்க? விளையாட்டா உங்க ஆமா அப்ப ஏத்தி சொன்னாங்க, பேரப்பிள்ள சொன்னிச்சு, மவன் சொன்னா மவன் சொன்னான்னு போட்டாங்க. விளையாட்டா எல்லாரும் ஓட்டு போட்டீங்க. இப்ப அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, எங்க வச்சு விளையாடுறாங்க? அதுவும் நம்ம வாழ்க்கைய சட்டமன்றத்துல வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? இதை விட வேற வேணுமா? சரி, இதுதாங்க மாற்றம் இருக்கட்டும். இது முடிஞ்சிருச்சு, வாங்க மாடிக்கு போய் சாப்பிடலாம். இந்த மாற்றத்தை வச்சுக்கிட்டு 1.5 அமெரிக்கன் டாலர்ல பொருளாதாரத்தை எட்டுவேன்றாங்களே, $1 trillion. இந்த நம்ம அமைச்சர், முக்கியமான அமைச்சர், நிதி அமைச்சர். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. எப்படி இருக்கு கத்திரிக்காய் கறி? சூப்பரா இருக்கு. கத்திரிக்காய் சூப்பரா இருந்துச்சு. கால அரசியலும் சமூகமா இருந்துச்சா? சரி, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத ஒருத்தனை வான ஏறி வைகுண்டம் போவான நம்மள அந்த மக்களுக்கு கோவிந்தா கோவிந்தா. பேபி கீழே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க, ஏன் மேல வரலான்னு சொன்னீங்க? உண்மைதான் பேபி, வேற என்ன பண்றது? மாற்றம் வேணும்னு மாத்தி தேர்ந்தெடுத்தீங்கல்ல, அந்த மாற்றம் அழகா நிலாவரிசையில உட்கார்ந்து கூட்டாஞ்சோறு சாப்பிட்ட, நிலாச்சோறு சாப்பிட்ட தமிழ் சமூகத்தை உச்சி வெயில்ல கூட மொட்டை மாடியில உட்கார்ந்து சூரியன் சோறு சாப்பிட விட்டுருக்கு. நல்ல மாற்றம் இல்ல? மாற்றம் அருமல்ல மாற்றம். அண்ணாக்கா, என்னைய விட்டுட்டு சாப்பிடுறீங்க போல. உனக்கு வாடை வந்துருச்சாப்பா? என்னைய விட்டுட்டா?
குரூப்ல வந்து டூப் மாதிரி வந்து உட்காந்துருக்குது. குரூப்ல டூப்பா? நம்ம தம்பிக்கா அது? நீங்க குரூப்ல டூப் வரலாங்க, டூப்பே குரூப்பா தான் இருக்குது. அது எங்க சொல்ற குரூப்பே டூப்பா இருக்கிறது? அது எனக்கு தெரியும். அவன உங்களுக்கு குரூப்ல டூப்பா தெரிஞ்சா நீங்க குரூப்பே டூப்பா உட்காந்துருக்கு அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் எங்க உட்காந்து அதான் எனக்கு தெரியுமே. உங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண? யாருக்கு தெரியணுமா அவங்க யாருக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. சரி, சீக்கிரம் தெரிஞ்சுக்குவாங்க. முதல்ல சாப்பிடுவோமா? மொட்டை மாடிக்கு வந்துருச்சு சோறு. இன்னும் கொஞ்ச நாள்ல தெருவுக்கு வந்துருவோமோ? சீக்கிரம் சாப்பாட்டை போடுங்க. என்ன வேற வடிசாதம் எப்படி இருக்கு பாத்தியா? சோறு சூரிய சோறாச்சு. இந்த திருவோட சோறா பாருக்குமோ என்னமோ பயமா இருக்கு. இல்ல இந்த வடிசோறு, இந்த கத்திரிக்காய் அதெல்லாம் நிரந்தரமா நமக்கு கிடைக்குமாங்கிறதே வர்ற காலத்துல பயமா இருக்குது நமக்கு. நம்ம சாப்பிட்டுறோம், நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குமாங்கிறது. அக்கா, கத்திரிக்காய் நீங்க ஸ்பெஷலா செஞ்சிருக்கீங்க, ரொம்ப அருமையா செஞ்சிருக்கீங்க. ஆனா இதுல உள்ள நன்மை எல்லாம் என்னன்னு இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இது வந்து கத்திரிக்காய் வந்து ரத்தம் ஊறுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. இதுல ஆந்தோசைனின் இருக்கு. கத்திரிக்காய் வயலட் கலரா இருக்கு இல்லையா? வயலட் கலரா இருக்கிற பொருள் எல்லாமே இயற்கையே ஆந்தோசைனின் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட். அதை தாண்டி என்னெல்லாம் இருக்குன்னா இது வந்து ரத்தத்துல சர்க்கரையோட அளவுக்கு மூளையை வந்து சுறுசுறுப்பாக்கும். குழந்தைங்களுக்கு இந்த காய் சுத்தமா பிடிக்காது. குழந்தைங்களுக்கு கொடுத்தா ஞாபக சக்தி அதிகரிக்கும், மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கும். இன்னைக்கு நிறைய குழந்தைகள் மொபைல் போனை பாத்துக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா அந்த மூளை வந்து பாதிக்கப்படுது. இங்க வச்சிருப்பாங்க, இங்க இருந்து இங்க இழுக்குறாங்க, அது நூல் மாதிரி அங்க வரைக்கும் பிடிக்காது. ஆயா சுட்ட தோசை கூட யாருக்குமே பிடிக்காது. ஆனா டிவில கண்கள் வழியாவே அந்த சுவையை இறக்கி அதை இழுக்கும் போது எனக்கு பாக்கல இந்த துச்சாதனை துயில் உரிகிற மாதிரி இருக்கு. இங்க இருந்து விட்டா அந்த நூலை வச்சு சேலையை நெஞ்சிடலாம் போல. அதற்காக சாப்பிடுது எனக்கு பிடிக்கவே. ஆனா பிள்ளைகளை விரும்புறாங்கன்னு சொல்லி பெத்தவங்களும் அதை வாங்கி கொடுக்குறாங்க. காப்பி சாப்பிடுறது அது மாதிரி சாப்பிடறதுனால இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்கு, அதை நீ நோட் பண்ணியா? சாதாரணமா ரோட்டு கடைகளுக்கு தான் இந்த உணவுத்துறை பாதுகாப்பு துறை எல்லாம் வந்து இந்த ஆய்வு நடத்துறவங்க பூரா ஏப்ப சாப்பிட்டா ஆய்வு நடத்துவாங்க. பெரிய பெரிய உணவுங்க KFC சிக்கன், அந்த சிக்கன், இந்த பர்கர், அந்த பீஸா அதெல்லாம் பதப்படுத்தி தானே வருது. அதெல்லாம் அவங்களும் பதப்படுத்தும் போது கெமிக்கல் எல்லாமே பதப்படுத்துவாங்க. ஆனா அதெல்லாம் கொடுத்துருவாங்க, இதை கொடுக்க மாட்டாங்க. விவசாயிக்கு வயிற்றுல அடிச்சவங்க கடைக்கு கூட்டிட்டு போய் காசு செலவு பண்ணலாம், கொஞ்சம் நேரம் டைம் செலவு பண்ணி இந்த மாதிரி கொடுத்து பிள்ளைகளை நான் உட்கார வச்சு உருட்டி கொடுத்தா. முன்னாடி எல்லாம் இப்படி தானே ஏதாச்சும் ஒரு சாப்பிட்டு சொல்லுங்க. ஒரு காலத்துல இப்படிதான் வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து அம்மா வந்து இது பண்ணி தருவாங்க, இல்ல பாட்டி பண்ணி தருவாங்க, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் எங்க யாருமே அதெல்லாம் செய்யறது இல்ல. எல்லாமே ஸ்விக்கி சொமேட்டோப்பா. இது கரெக்ட். எல்லாம் நீ நல்லா நோட் பண்ணியா? நம்மளை சுத்தி எல்லாமே கார்பரேட் மயமா மாறிடுச்சு. அதையே வந்து ஒரு ட்ரெண்டா நான் சாப்பிட்டேங்கிறத தாண்டி நான் இங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் அப்படிங்கறத இங்க ட்ரெண்டா பெருமைங்க அது. சாப்பிடுங்க. மேகதாதுல வந்து ஆனா கட்டிடுவாங்கப்பா. நம்ம தமிழ்நாட்டோட நிலைப்பாடு கட்டி தடுத்து தமிழ்நாட்டோட விவசாயத்தை சாகடிச்சலான்னு பாக்குறாங்க. ஒரு காலம் நடக்காது. உணவு சாப்பிடுற நாங்க இன்னமும் உணர்வோட சாப்பிடுறவங்க நாங்க. உணவு மட்டும் இல்ல, எங்க உணர்வும் சாகல. அதனால எங்களுக்கு உணவு கொடுத்து எங்களுக்கு உயிர் கொடுத்த விவசாயிகளுக்கு நாங்க தெரிவிச்சுக்கிட்டு தான் இருப்போம். அப்ப கண்டிப்பா மேகதாது அணைக்கு எதிரான எங்களுடைய குரலை நாங்க தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே தான் இருப்போம். களத்திலையும் கொடுப்போம், களத்திலையும் கொடுப்போம். தம்பி சாப்பாடு எப்படியா இருக்கு? அருமையா இருக்குக்கா. ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா, அது அந்த மிளகு அதுல இருக்கிற அந்த இது வந்து வித்தியாசமா இருக்கு. ஆனா அருமையா நல்லா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்ப இருக்க குழந்தைங்க மிளகெல்லாம் ஜாஸ்தி சேர்த்துக்கிறது. சாப்பிட விடுங்கக்கா. சாப்பிடுங்க இந்த எனக்கு சாப்பிடு. அதாவது உனக்கு விதவிதமான ஐட்டங்கள், விலை உயர்ந்த ஐட்டங்கள்லாம் வச்சு சாப்பிட்டா வயிறு நிறையும். சில நேரம் வயிறு கூட எதுக்கு சாப்பிடறதே தெரியாம சாப்பிடுவாங்க. பாட்டி கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன். ஆனா இந்த மாதிரி உட்கார்ந்து சாப்பிடும் போதாக்கா மனசு நிறையுது. மனசுலாம் முதல்ல நிறையும், அப்புறம் தான் வயிறு நிறையும். ஆமா, அருமை, சூப்பரா இருக்கு. ஆமா, மிளகு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அதாவது நிறைய விஷயங்கள், நிறைய சத்துக்கள் இருக்கு. ஆனா பெற்றோர்கள் வந்து மெனக்கிட வேண்டிய விஷயம், ஸ்விக்கில ஆர்டர் பண்ணலாமா, சொமேட்டோல ஆர்டர் பண்ணலாமா, ஒரு மணி நேரம் குழந்தைங்களுக்கு முடியலன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் மணிக்கணக்கா நிக்கிறோம். அவங்க எதிர்காலத்துக்காக தான் காலம்புற மாடா உழைக்கிறோம். கொஞ்ச நேரம் ஒதுக்கி புதுசா நம்ம பாரம்பரிய உணவுகளை ட்ரெண்டிங்கா எப்படி மாத்தலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிளேவரா எப்படி மாத்தலாம்னு நினைக்கிட்டு
உட்கார்ந்து கையில கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தா நம்ம பிள்ளைங்களும் ஆரோக்கியமா இருப்பாங்க. இன்னைக்கு கத்திரிக்காக நம்ம பயணத்தை தொடங்கிருக்கோம். கண்டிப்பா. அதை விட முக்கியமா விவசாயிகளுக்காக இதை நம்ம பேசுறோம். ஏன்னா உணவு அப்படிங்கிறது ஒரு எமோஷன். அது எல்லாருக்கும் எமோஷனை நம்ம இல்ல, புரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே அது உணவுங்கிறது எல்லாருக்கும் ஒரு சம்பந்தம். உணவு இல்லாம உயிர்கள் இல்லை. அதுதான் அடிப்படை. அப்ப இந்த உணவை கொடுக்கிற நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போனா நம்ம பொதுவா சொல்லுவாங்களா, கடவுள் கல்லுக்குள்ள இருக்க தேரைக்கும் படி அளப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்ப கண்ணால பாக்குறதுக்கு நமக்கு படி அளக்கிறவங்க விவசாயிகள் தான். அப்ப உண்மையான கடவுள் நம்ம பார்க்கக்கூடிய கடவுள் விவசாயிகள் தான். விவசாயிகள் அவங்களோட பிரச்சனையை நம்ம அது அவங்க பிரச்சனைன்னு கடந்து போகாம இது நம்ம உணர்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நம்ம உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாதான் இந்த மேகதாது பிரச்சனை. மேகதாது பிரச்சனை மட்டும் இல்ல, விவசாயிகளோட போராட்டம் பிரச்சனை அத்தனையும் நம்ம அப்படிதான் பார்க்கணும். அதுக்கு நம்ம அவங்களோட தோளுக்கு துணை கொடுத்து நிக்கணும். கண்டிப்பா நிப்போம். இப்ப இதுல இருந்து நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, அடிப்படையே கெட்டுங்க கெட்டாம போங்க, ஆனா எங்களுக்கு காலையில தண்ணி வந்தே ஆகணும். இப்ப விவசாயிகளுக்கு நன்றி சொல்லிட்டோம். ஃபைனலா ஒரு நன்றி சொல்லிடுவோம். ஆமா, முக்கியமான நன்றி மறந்துட்டோம் எல்லாரும். என்ன நன்றி? முக்கியமான நன்றி அக்கா. விவசாயிகள் சோறு கொடுத்தா கூட இந்த உச்சி வெயில்ல கூட எங்களுக்காக சமைச்சு கொடுத்தீங்க பாத்தீங்களா? அதுக்காக உங்களுக்கு மன்மத நன்றி. என்ன கர்மப்பட்டு மன்னத நன்றி. இது தெரியாதா? இதுதான் ட்ரெண்ட். மனமார்ந்த நன்றில ஓல்டு பேஷன் மன்மத நன்றி தான். மன்மத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.